ஹெல்ப்பும் வந்து கேட்க மாட்டீங்க யார்டையும் போயிட்டு 5 மணிக்கு 5:30 எல்லாம் வந்து இருட்டை வலிக்கிட்டு இருப்பீங்க வேலையெல்லாம். ஸோ ரொம்ப கிட்ட பாதை ரொம்பவே வந்து சூப்பராக இவ்வளோ பெரிய இடம் வந்து ரோட்டை போட்டுருக்கு. ஸோ வணக்கம் மகளே, இன்றைக்கு நாங்கள் எங்கே போய் கொண்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முல்லைத்தீவுலேருந்து நெடுங்கணிக்கு போய் கொண்டுக்கிறோம். நடுவில் வந்து நெடுங்கணி ரோட்டு பெரிய காடு, யானை காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இரவு நேரங்கள் இல்லாட்டிக்கு மதியம் 6 மணிக்கு பிறகு எல்லாம் வந்து ஈவினிங் 6 மணிக்கு பிறகு எல்லாம் இந்த ரோட்டில் வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து பகலில் தான் போய் கொண்டுருக்குறோம். ஸோ இந்த ரோட்டை பற்றி அப்படி வந்து ரோட்டால் போயிட்டு காய்ச்சிட்டு போகலாம், என்னெல்லாம் இருக்குது அப்படி இல்லைன்னு சொல்லி. என்னெல்லாம் இருக்க போகுது, வெறும் காடு தான் இருக்க போகுது. அதை விட வந்து எக்கச்சக்கமான மரங்கள் தான் இருக்க போகுது. ரொம்ப வந்து ஒரு காட்டுக்குள்ளே ரோட் போனால் அப்படி இருக்கும். காடு தான், காட்டுக்குள்ளே தான் ஒரு ரோட் வந்து போட்டிருக்குறாங்க, மலையெல்லாம் குடைஞ்சி போட்டிருக்குறாங்க. ஸோ என்னென்னு சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு செம்ம நேச்சரான ஒரு ட்ரிப்பாக வந்து இருக்குது இதுக்கால பைக்கில் வந்து போகிறது. முல்லைத்தீவில் இருந்து வவுனியாவுக்கு போகிறவங்களுக்கு இல்லாட்டி வவுனியிலேருந்து முல்லைத்தீவு வரவங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட பாதை, ரொம்பவே வந்து சூப்பரான நல்ல பாதை அப்படின்னு சொன்னால் இந்த ரோட்டை தான் சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் காபட் ரோடு வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. மற்ற ரோட்டை விட வந்து இந்த ரோட்டு வந்து நல்லது. ஸோ அதை விட ரொம்ப ஈஸியாக வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் இல்லை முல்லைத்தீவோ இல்லாட்டிக்கு வந்து வவுனியாலேருந்து முல்லைத்தீவு வவுனியாவுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ வந்து ஈஸியான ரோட் உண்டு. ஸோ இதில் வந்து போகும்போது கவனமாக போகுங்க. கண்டிப்பாக வந்து பைக்கில் வந்து பெட்ரோலோ இல்லாட்டிக்கு பெட்ரோல் இல்லாமல் இடையில் நிற்கிறதோ இல்லாட்டிக்கு வந்து காற்று போய் இடையில் நிற்கிற மாதிரி டயர்களுடைய வந்து போயிடாதீங்க. என்னன்னு சொன்னால் காட்டு ரோட்டு மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்குது, இந்த கடையிலுமே வந்து இருக்காது. சில இடங்களில் மட்டும்தான் அங்கே ஒரு ஊர்கள் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. ஹெல்ப்பும் வந்து கேட்க மாட்டீங்க யார்டையும் போயிட்டு. ஸோ அதால் வந்து சேஃப்டியாக வந்து போங்க இந்த ரோட்டால் போகும்போது. ஸோ ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து யானைகள் இருக்குது, யானைகள் நடமாடும் பகுதி அப்படின்னு சொல்லி போர்ட் வந்து எந்த இடத்துலையுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ யாராவது நீங்கள் வந்து இந்த இடத்துல போகும்போது இந்த யானை கூட்டங்களை வந்து பார்த்துருக்குறீங்க, யானை வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டில் வந்து இதில் பஸ்ஸில் வந்து லைன் பஸ்ஸில் வந்து போனீங்கன்னு சொன்னால் அவங்கள ஒரு ரோட்டை உங்களுக்கு தெரியும். எருமை மாடெல்லாம் வந்து சைட்டில் படுத்துருக்கும், அதெல்லாம் வந்து தெரியாது இரவில். ஏன்னு சொன்னால் எருமை மாடெல்லாம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கிறது, பழுப்புன்ற கருப்பாக இருக்கிறதுல வந்து தெரியாது படுத்துருக்கிறது. ஸோ அவங்க வந்து ஆனால் பஸ்காரங்க வந்து சரியான ஸ்பீட்டில் வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து வெட்டிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது பழகிட்டு. ஆனால் நாங்கள் அதை இருந்து பார்க்கும்போது இந்த பஸ்ஸை வந்து வேணுமென்றே ஓடுற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அவங்களுக்கு பழகிட்டு மாடுகளை வந்து பார்த்து உடனே பார்க்கும்போது எங்களுக்கு வந்து தெரியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரோட்டால் வந்து வரும்போது யாராவது யானைகளை கண்டிருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி வந்து நானும் யானைகளை பார்த்துருக்குறேன் ஈவினிங் டைம் வந்து. ஸோ அதால் தான் நான் சொல்கிறேன், ஈவினிங் டைம் வந்து யாருமே வந்து இந்த ரோட்டை சூஸ் பண்ணாதீங்க. வாரத்துக்கு ஒரு 6 மணி அதுக்கப்புறமா வந்து யாருமே வராதிங்க. சில வேளை வந்து 5 மணிக்கு 5:30 எல்லாம் வந்து இருட்டை வலிக்கிட்டு இருப்பீங்க வேலையெல்லாம். ஸோ அந்த டைம்லேயும் வந்து வராதிங்க. இருட்டை வலிக்கிட்டால் வந்து யானை இங்காளி காட்டிலேருந்து அங்காளி காட்டுக்கு இடம் மாறி கொண்டிருக்கும். ஸோ அந்த டைமில் எல்லாம் நீங்கள் வாரது வந்து ரொம்ப டேஞ்சரான உண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து யாரும் வராதிங்க உள்ளுக்குள்ளே. ஸோ இந்த ரோட்டு காட்டுப்பாதைகள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய ரோட்டுகள் போகுது, எல்லாமே வந்து அதிகமாக கேம்புக்கு தான் போகுது, ஆர்மி கேம்புக்கு. ஸோ இப்போ வந்து இடையில் நிற்கிற இவ்வளோ பெரிய இடம் வந்து ரோட்டை போட்டுறதுக்காக வந்து அகட்டி இருக்கிறாங்க. ஸோ இங்கே ரோட்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சில இடங்களில் வந்து ஊருக்கு பகுதிகள் வந்து காணுவீங்கள். ஸோ அதில் எல்லாம் வந்து விறகுகள் வந்து அதிகமாக கிடைக்கிறதால ஸோ விறகு வந்து வழியில் வெட்டி வந்து கட்டி வந்து விற்பாங்க. அதை வந்து நாங்கள் கிலோ கணக்கில் கொடுத்து வாங்கிட்டு போகலாம். ஸோ அது வந்து தூர பயணம் போகிறவங்க, இங்கேருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து நெடுங்கணி அங்கே இருக்கிறவங்க வந்து யாழ்ப்பாணம் போனால் அவங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. இல்லாட்டி வேனில் காரில் வந்து ரொம்ப தூரம் போகிறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த விறகை. ஸோ நல்ல காட்டு விறகுகள் காஞ்சிருக்கும், அது நல்லா எரியுமன்றதால் வந்து அதை வாங்குவாங்க எல்லோரும். ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் முல்லைத்தீவுலேருந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து இங்கால காணக்கூடிய ஒரு இடம்னு சொன்னால் ஆக்களை இருக்கிற மாதிரி இடங்கள்னு சொன்னால் நெடுங்கணிக்கு கிட்ட தான் வந்து ஆக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ நாங்கள் இப்போ நெடுங்கணி கிட்ட வந்துட்டோம்.